இந்த முரண்பட்ட உறவுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? எனக்கு தெரிஞ்சு அதிகமா சண்டை போடுவோம் தான் நினைக்கிறேன். அதுக்கு காதல சொல்லாம மறைச்சு வச்சிருக்க இதய முரளி மாதிரி சொல்லவே இல்லைன்னு நினைச்சு உன் மேல உருவான காதல உடைக்காம நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கலாம். அப்பவாது உனக்கு என் மேல நீ வச்சிருக்க காதலும் உன் மேல நான் வச்சிருக்க காதலும் ரொம்ப புனிதமானதுன்னு வேலையே இல்லாம பல்லெல்லாம் கொட்டி வாக்கிங் ஸ்டிக்க வச்சு நடக்கும்போது புரியும். அந்த காதலும் வலியும் அழகானது. உன்னை நான் எந்த காலத்திலயும் வெறுக்காம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயும் என்னை வெறுக்க கூடாதுன்னு நினைக்கிற. நம்ம 2 பேரும் வெளியில போலாம். ரெகுலரா சாப்பிடுற காஃபி ஷாப்ல ஒரு காஃபி சாப்பிடலாம், கை குலுக்கலாம், நம்ம லவ்வுக்கு ஒரு குட் பை சொல்லிடலாம். அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. அதுக்கே அவ்வளவு தூரம் போய் காஃபி சாப்பிடணும்? பெட்ரோல், டைம் இதெல்லாம் விட மணியும் வேஸ்ட் இல்ல. இங்கேயே 2 கப் காஃபி எடுத்துட்டு வா, சேஸ் சொல்லி ஜாலியா பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னால உன் வலிய புரிஞ்சுக்க முடியுது யோகேஷ். ஆனா இப்பவே இந்த முடிவு எடுக்கிறதா நல்லது. பின்னாடி சண்டை போட்டு நீ என்னை அடிச்சு பதிலுக்கு நான் உன்னை அடிச்சு பிரியறப்ப வாழ்க்கையில இனி இந்த முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு தான் தோணும். அப்படி ஒரு நிலைமை நமக்குள்ள வர வேண்டாம். அதுக்காகவாது நீ இந்த முடிவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்றேன். நீ எடுத்துருக்கிற முடிவு 100% ரைட். நானும் அதான் ஃபீல் பண்றேன். உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட என்னால் அடி தாங்க முடியாது. அப்படி ஒரு பிரிவு நமக்குள்ள வேண்டாம். இந்த ஒரு விஷயத்துலயாவது நான் உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் யோகேஷ். நீ இந்த முடிவை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்க அம்மா கிட்ட நீ தைரியமா வேற ஒரு மாப்பிள்ளைய பாருமா, உன் பொண்ணு ஈவினிங் வரப்ப அவக்குள்ள இருக்கிற காதலை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வருவேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த முடிவு உன் வாழ்க்கையில எடுத்த முக்கியமான முடிவுன்னு பாராட்டினாங்க. எங்க அம்மாக்கு கொஞ்சம் அவசரம். நான் ஈவினிங் தான் டைம் சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்துட்டு போட்டோவும் மெயிலும் பண்ணிட்டாங்க. முழுசா உன்னை மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சங்கீதா. சொல்லுங்கம்மா. யோகேஷ், அவ ஆபீஸ்ல தானே இருக்கா? ஆமாம்மா, மேடம் இங்கே தான் இருக்காங்க. ஓ அப்படியா? அவ உங்களுக்கு ரவா லட்டு கொடுத்தாளா? ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சது. ஐயோ, இல்லையே, எனக்கு ரவா லட்டு தரவே இல்லையே. அதுக்காக தான் அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அவ ஃப்ரீயான உடனே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னப்பா? நைட்டு உங்கள் வீட்டில் 3 பல்பு ஃபியூஸ் போய் புதுசாக வாங்குனீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லை, இங்கே ஒருத்தங்க பல்பு வாங்கினாங்க, அதான் கேட்டேன். புரியலையே. ஒன்றும் இல்லைம்மா, பாய், ஃபோனை வச்சிடுறேன். நேற்று படம் பார்த்தியா இல்லை சீரியல் பார்த்தியா? சீரியல். நீ பேசினதுலேயே தெரிஞ்சுது. ரெஃபரன்ஸு பல பக்கம் எடுத்துருக்க. ஆனால் நீ சொன்ன பொயிலையும் ஒரு உண்மை இருந்துச்சு. எனக்கும் உனக்கும் நடுவில் முரண்பாடு இருக்குன்னு. எஸ், இந்த முரண்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் லவ். எதையே கண்டினியூ பண்ணுவோம். சாரி. அப்ப இனிமே பேசாம இருந்து சாகடிக்க மாட்டல்ல? கண்டிப்பா. மறுபடியும் சண்டை வரும், பேசாம இருப்பேன். அதை நான் லைக் பண்றேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேனோ அவ்வளவு சண்டை போடுவேன். உன்னோட இவ்ளோ காதலையும் சரி சண்டையும் சரி என்னால தாங்க முடியாது. சின்ன பொண்ணு, ப்ளீஸ் விட்டுரு. பார்க்கலாம். சங்கீதா, நீ எனக்கு போட்ட கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுலேயும் தினம் 10 தடவையாவது நான் சாகர வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லணும்னு சொன்னேன். இப்போ வேண்டாம். ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் யோசிச்சு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை மொத்தமாக சொல்லிடு.
காமாட்சி, காமாட்சி. இதோ வந்துட்டேங்க. என்னங்க, பாலாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. வேணாண்டி, அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச வேணாம். அவனுக்கான நினப்பு வரும்போது பேசுவான். அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அவன் ஸ்கூலுக்கு போகணும். அவன் என்ன பண்றான்னு தெரியலையே. இந்த நேரத்துல சிவானி கூடயே இருந்தான்னா அவளுக்கு நல்லது. அந்த பிள்ளைக்கு நல்லதுதான். ஆனா நம்ம பிள்ளைக்கு பின்னாடி பிரச்சனை வருமே. இத பாருங்க மச்சான், ஒரு படிக்காத பாமரனா சொல்றேன். இந்த காலத்துல படிக்காம எதுவுமே பண்ண முடியாது. என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் குழந்தைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க. அவன் படிப்புக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமாங்க, அண்ணன் சொல்றதும் சரிதான். அவனே இப்பதான் சிவானியால நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அத நாமளே தடுத்து நிப்பாட்டுற மாதிரி நடந்துக்க கூடாது. அவன் ஸ்கூல் போறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஏய், நான் தாண்டி அவன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானே அவன் படிப்புக்கு எடுக்கிறது மாதிரி யோசிப்பேனா? நிலமா அப்படி இருக்குது. ஏற்கனவே சிவானி பாலா கூட இல்லைன்னா நார்மலா இருக்க மாட்டா. இதுல அவன் ஸ்கூல் போறேன்னு போயிட்டானா பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மச்சான், அவன் உங்க பிள்ளை. அவன் மேலையும் கொஞ்சம் கவனத்தை வைங்க. காசு இருக்கவங்க படிக்கலன்னா பரவாயில்ல, காசை வச்சு சரி கட்டிப்பாங்க. ஆனா நம்ம நிலைமை அப்படியா? வருஷம் போனா போனதுதான், திரும்பி வராது. சிவானி படிக்கலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு அது சாதாரணம். ஆனா நமக்கு அது கனவு. நம்ம பரம்பரையிலேயே பாலாவைத்தான் பெருசா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க கனவை நீங்களே உடைச்சிடாதீங்க மச்சான். ஏங்க, நாம பாலாவை இங்க அழைச்சிட்டு வர வேண்டாங்க. அவன் அங்கேயே இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். அவன் படிப்பு கெட்டு போக சிவானியா இருந்தாலும் மல்லியா இருந்தாலும் ஆசைப்பட மாட்டாங்க. பாலா பேசினா சிவானி ஒத்துப்பா. பேசி பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் பாலா மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசிக்கிறீங்க. நான் உங்களை தாண்டி அவனை பத்தி யோசிக்கிட்டுதே இருக்கேன். நான் அங்க போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். அவங்க கிட்ட போய் என்ன பெருசா பேச போறீங்க? புள்ள ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுங்க, முடியாதுன்னு அழைச்சிட்டு வந்துருங்க. சரி, நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரி, எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன். எதுக்குடா அங்கேயும் வந்து சண்டை போடுறதுக்கா? உண்மையை சொல்லணும்னா அதுக்கு தான். பின்ன நீங்க போனீங்கன்னா அங்க போய் கெஞ்சிட்டு இருப்பீங்க. நான் வந்து பேசுறேன் மச்சான். விஷயத்தை சொல்லிட்டேலடா, அதோட விடு. பாலா ஸ்கூலுக்கு போவேன், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. போய் வேலையை பார். காமாட்சி, நீயாவது கொஞ்சம் மச்சானுக்கு எடுத்து சொல்லு. என்னத்தை நீ எடுத்து சொல்ல போற? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அப்பாக்கு இங்க காமிச்சோம்ல, அவரோட டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கோம். ஓ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியா? ஆமா, இது யாரு? இது என் அண்ணன் பாலா. ஓ, இந்தாங்க, ரெண்டு பேரும் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. பார்லேஜி முறு முருன்னு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு டாக்டர். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ரொம்ப தூரம் டாக்டர். ஓ, உங்க வீட்ல உனக்கு இருக்க பிடிச்சிருக்கா? பாலா இருக்கான், எனக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் இருக்கு, பாட்டி இருக்காங்க. அதனால அங்க இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச பொம்மை எல்லாம் இருக்காங்க? ஆமா டாக்டர். எந்த பொம்மை உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்ல கோட்லாம் போட்டு கேப் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டு ஒரு பொம்மை இருக்கு. அத பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வரும். அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மை உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? அது
அது எனக்கு பர்த்டே கிஃப்டா வந்துச்சு டாக்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிரசன்ட் பண்ணா. உன் பர்த்டே எங்க கொண்டாடுனீங்க? என் வீட்ல நல்ல கிராண்டா எல்லா ஃப்ரெண்டையும் வர வச்சு கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். என்ன கூப்பிடவே இல்லையே. அப்ப எனக்கு உங்களுக்கு தெரியாதே. அப்ப அடுத்த பர்த்டேக்கு என்ன கண்டிப்பா கூப்பிடணும். ஓகே டாக்டர். சரி, உன் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் யாரு கிராண்டா பண்ணா? என் அப்பா அம்மா தான். யாரு? இவங்களா? இவங்க இல்ல. அப்ப வேற யாரு? அன்னைக்கு உன் கூட வந்தாங்களே அவங்களா? அப்ப யாரு? எனக்கு குழப்பமா இருக்கு டாக்டர், சரியா தெரியல. உங்க பாட்டி பர்த்டேக்கு வந்தாங்களா? இல்ல டாக்டர். ஏன் வரல? அவங்க தான் அப்போ என் வீட்டுக்கு வராம இருந்தாங்களே. ஓ சரி சரி. ஆமா, உனக்கு எப்படி அவங்க பாட்டி முறை வேணும்? அவங்க பொண்ணு இவங்க தானே, அதனால தானே உனக்கு பாட்டி. அப்ப இவங்க தானே உனக்கு அம்மா. இல்ல, நான் மல்லி. இவங்க அம்மா இல்ல. அன்னைக்கு கூட வந்தவங்க தான் அம்மா. அப்ப நீ சிவானி இல்லையா? ஏன் டாக்டர் எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? பாலா, வா நம்ம போலாம். சிவானி, வீட்ல அவ எப்படி நடந்துக்கிறா? பாலா கூட இருக்கும்போது மட்டும் நார்மலா இருக்கா. ஆனா நான் ஏதாவது பேசினா இப்போ கோவப்பட்ட மாதிரி பேசிட்டு போயிடுறா. அவ அப்பா பாட்டி பேசும்போது கூட நார்மலா தான் பதில் சொல்றா. அவளுக்கு சிவானியா இருக்க பிடிக்கல, மல்லியா இருக்க தான் பிடிச்சிருக்கு. அது காரணம் நீங்க தான் நினைக்கிறேன். உங்க மேல ரொம்ப வெறுப்பா இருக்கா. உங்களை பத்தி பேசும்போதோ இல்ல உங்க கூட பேசும்போதோ அவ மல்லியாவே மாறிடுறா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அவ வெறுக்கிற மாதிரி நடந்திருக்கீங்க. அவ உங்க வீட்ல இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்ற காரணத்தை பாத்தீங்களா? இதெல்லாம் அவளுக்கு முன்னாடி இல்ல. அவ கூட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவளுக்கு உங்க மேல வெறுப்பு ஏற்படுத்திருக்கு. இனிமே அவ கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா இருக்க விடுங்க. அவளை எந்த விஷயத்துக்கும் ஃபீல் பண்ண விடாதீங்க. வீட்ல ஒரு பொருளை உடைச்சா கூட கண்டுக்காதீங்க. போன தடவை பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா. அவளை பாலா கிட்ட நிறைய பேச சொல்லுங்க. பிடிச்சவங்க பேசினாதான் அவ சில விஷயங்களை புரிஞ்சுப்பா. இப்ப அவ தன்னை வேற ஒரு பொண்ணா உருவகப்படுத்தியிருக்கா. அவ்வளோ ஈஸியா மாத்த முடியாது. கொஞ்ச நாளைக்கு உங்க பொண்ணு உங்க கூட மல்லியாவே இருந்துட்டு போட்டோமே. அப்பப்ப சிவானிய மட்டும் ஞாபகப்படுத்துங்க. அவ இப்போ உங்க கூட இருக்கிறதே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த மாதிரி பொறுமையா ஒரு விஷயத்தையும் அவளுக்கு மாத்தி புரிய வைங்க. இன்னொரு நாள் அவளை அழைச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். ஓகே டாக்டர். கோவமா இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன கோவப்படுத்துறீங்க. யாரு கோவப்படுத்துனா? நான் என்ன பைத்தியக்காரியா?
என்ன எல்லா டாக்டர் கிட்டயும் அழைச்சிட்டு போய் செக் பண்றீங்க? உங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? டாக்டர் கிட்ட உன்ன காமிக்க அழைச்சிட்டு போல. என்ன காமிக்க அழைச்சிட்டு போலனா அவங்க ஏன் என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்கணும்? எனக்கு எப்ப பாட்டே வந்து அவங்களுக்கு என்ன? சும்மா ஃப்ரெண்ட்லியா தானே கேட்டிருப்பாங்க அவங்க. பாட்டி அவங்க அத மட்டும் கேட்கல, நிறைய கேட்டாங்க. என்ன போட்டு குழப்புறாங்க, மண்டெல்லாம் வலிக்குது. அவங்க கேள்வி கேக்குறப்ப அழுகையா வருது. சரி, இனிமே உன்னை அழைச்சிட்டு போக மாட்டாங்க, நீ கோவப்படாத. அங்க நான் போனது எனக்கு பிரச்சனை இல்ல பாட்டி. அந்த டாக்டர் என்ன பார்த்தது, எல்லாரும் என்ன பார்க்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. நீங்க எல்லாம் என்ன சிவானியா பாக்குறீங்க. நான் சிவானி இல்ல, மல்லி. உங்க சிவானி எங்கேயோ போயிட்டான்றதுக்காக எல்லாரும் என்ன சிவானின்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் நான் வெறுக்கிறேன். முடிஞ்சா என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் பாலா, எங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு என்ன வெறுக்காதம்மா. எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் வாழறதே உனக்காக தான். நீயும் இல்லனா நான் இந்த உலகத்துல வாழறதுல அர்த்தமே இல்ல. அம்மா உன்னை புரிஞ்சுக்காம நடந்து தப்பு பண்ணிட்ட. இனி நீ என்ன சொன்னாலும் கேக்குற. எப்படி விருப்பப்படுறியோ அப்படியே நடந்துக்கிற. உனக்கு என்ன பிடிக்குமோ அத மட்டும் செய்யற. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை பார்க்காம வேலை பணம்னு சுத்தினது தப்புதான். காசு பணம் வாழ்க்கை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த பெரிய வீட்டுல உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் வருவேன். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வந்துருவேன். அப்பா, நீ, நான் எல்லாரும் எல்லா வீக்கெண்டும் வெளியில போவோம். எதுக்காகவும் உன் விஷயத்துல இனிமே தப்பா நடந்துக்க மாட்டோம். என்ன மன்னிச்சு தயவு செஞ்சு ஏன் சிவானியா என்கிட்ட வந்துடு. எங்க வாழ்க்கையில எந்த உறவும் இல்லாம நானும் அப்பாவும் இருந்தப்போ எங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிய வச்சவ நீ. பிறந்தப்போ நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதே சந்தோஷத்தோட உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். உனக்கு இந்த உலகத்துல எந்த பொருளும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு பணத்துக்காக ஓடுனே தவிர உனக்கு பாசம் கிடைக்காம போயிடும்னு எனக்கு புரியாம போச்சுமா. உன் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் முக்கியம் இல்ல, நீதாம்மா முக்கியம். உனக்கா நான் எதையும் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒன்ன எடுக்க முடியாதுமா. நீ மல்லி இல்ல, சிவானி, என் பொண்ணு. உன்னை இந்த வயிற்றுலதான் சுமந்து பெத்த. நீ வயிற்றுக்குள்ள இருந்து வதைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ
என் நெஞ்சில எட்டி உதிச்சிட்டு போயிடாதடா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு புரியும். இதே இடத்துல நான் உன்னை திட்டிருக்கேன். இதே இடத்துல நான் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிருக்கேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த வீட்ல தான் கொண்டாடணும். நீ எனக்கு கேக் எல்லாம் ஊட்டி விட்ட. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா இருந்த. என்னை கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கூட கொடுத்த. பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்கள பிடிக்கலன்னு சொன்னல, நான் தானே உன்னை அவங்க கூட பழக சொன்னேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டா. என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்த. இதெல்லாம் இல்லாம போனதுக்கு காரணம் நான் தானே. நீ என் மேல காட்டின அன்ப திரும்பி செலுத்தாம உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்னை விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ். அம்மா, நான் என்ன பண்ண சிவானி எனக்கு கிடைப்பாமா? அவனுக்கு வேணும்மா. அவளுக்கு நான் தான் அம்மா. இதுதான் அவ வீடுன்னு நான் எப்படிமா அவளுக்கு புரிய வைக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம சிவானி கண்டிப்பா நமக்கு கிடைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா அவ அம்மா இல்ல, அவ சிவானி இல்லன்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல.